சார் ராகவா லாரன்ஸ் வந்து அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. நான் வந்து 11ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு நான் அனௌன்ஸ் பண்றேன். தர்மம் ஜெயிக்கணும்னா வந்துதான் ஆகணும், பேசிதான் ஆகணும். தாவேக கட்சியினுடைய பொதுச் செயலாளராக ராகவா லாரன்ஸ் கேவலமான இந்த சினிமாக்கார பயிலுவா, அசிங்க முடிச்ச பயிலுவா. தமிழ்நாட்டுடைய தலைவிதி இவ்வளவு கேவலமாவா போகணும்? இவர் எவன் கேட்டா இவர் எவன் ஓட்டு போடுவான்? பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு டொனேஷன் கேட்குறாரு. கோடிக்கணக்கான ரூபா குவியுது. அதோட கோடிக்கணக்கை எடுத்துட்டு தலைமறை வாய் இப்போ தான் வெளியிலே வந்திருக்காரு. பாரதி ராஜா அவரை இறந்துட்டாரு இல்லை? இப்போ திரை உலகமே இல்லை, அரசியல் பிரமுகர்கள், நண்பர்கள் எல்லாருமே சோகத்தில் இருக்கும்போது இன்னுமே நீங்க ஏன் சார் கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை, கருத்தம்மா காலத்தில் அது அறியாத ஒரு காவியம். அலைகள் ஓய்வதில்லை. கார்த்தி பிராமின் இளைஞன், ஒரு ஃபிஷர்மேன் பொண்ணு, 2 பேரும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று அந்த சாதிகளை உடைத்தவர் பாரதிராஜன் சொல்லியிருக்கேன். அதுலேயே என்ன சொல்லியிருக்கேன்னா, தமிழச்சிகளை யாரையும் நடிகையாக்கலைன்னு சொல்லியிருக்கேன். திருவனந்தபுரத்துக்கு போய் ராதாவை பிடிச்சிட்டு வர்றேன், ரேவதியை பிடிச்சிட்டு வர்றேன், ரஞ்சிதாவை பிடிச்சிட்டு வர்றேன், ரேகாவை பிடிச்சிட்டு வர்றேன். ஏயா என்னுடைய தமிழ் சாதி என்ன பாவம் பண்ணுச்சுன்னு கேட்டிருக்கேன். இது தவறா? கங்கை அமரன் அவர் வந்து எனக்கும் இளையராஜா அவர்களுக்கும் பிச்சை போட்டவரே அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உருக்கமாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. தேசிய விருதை தூக்கி போட்டதுக்கு நான் தலைவணங்குறேன். எவ்வளவு நெஞ்சுரம் வேணும், தைரியம் வேணும். போயா, என் இனம் சாகுது, என்னுடைய இனம் அழிக்கப்படுகிறது. சார், இப்போ இந்த டைரக்டர் வந்து இவரோட இறப்புக்கு இன்னொரு காரணம் கூட அவரோட பையன் இறந்தது தான் ஒரு பெரிய மனதளவு. இல்லைம்மா, அதாவது அது ஒரு காரணம். அவருக்கு ஒரு நம்ம இது இந்த நேரத்தில் அதை பதிவு பண்ணக்கூடாது, சிறுமைப்படுத்துவதை. அவர் மது பழக்கம் அதிகமாக இருக்குது. அவருடைய நண்பர்களாக ரொம்ப வேதனைப்பட்டு சொன்னது, அவர் மது பழக்கத்திலிருந்து அவர் மீளவே முடியலன்னா. எம்ஜிஆர் காலில் அம்பிகா, ராதா, சரசம்மா 3 பேரும், எந்த சேட்டா நீ மறிச்சு போயோ, நாங்களும் மறிச்சு போய். எம்ஜிஆர் சொன்னாராம், இல்லை நீங்கள் உங்களுக்கு ஒரு அடையாளம் தர்றேன், அதுதான் ஏஆர் ரஸ் கார்டன், அந்த ஸ்டுடியோ 5 ஏக்கர். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் சார் தான் நினைச்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் ராகவா லாரன்ஸ் வந்து அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. நான் வந்து 11ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு நான் அனௌன்ஸ் பண்றேன் என்னோட நிலைப்பாடு என்ன, அதாவது திருச்சி இடைத்தேர்தலில் நீங்க நிற்க போறீங்களான்னு கேட்டதுக்கு, பாரதி ராஜா அவரை தவறினதுனால இப்போ எல்லாரும் அந்த ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்றதுனால என்னோட டெசிஷனை 12ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு அதை மாற்ற போறதா, அதாவது நான் இப்போ அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா சார்? இல்லைம்மா, தாவேக கட்சியினுடைய பொதுச் செயலாளராக ராகவா லாரன்ஸு சொல்லுங்கள். இதான் ராகவா லாரன்ஸு தாவேக கட்சியுடைய பொதுச் செயலாளர் மாதிரி ஒரு சீனை போடுறாரு. தன்னுடைய கேவலமான இந்த சினிமாக்கார பயிலுவா, அசிங்க முடித்த பயிலுவா. தமிழ்நாட்டுடைய தலைவிதி இவ்வளவு கேவலமாவா போகணும்? இவர் எவன் கேட்டால் இவர் எவன் ஓட்டு போடுவான்? திமுக சன் பிக்சர்ஸினுடைய 100 கோடி ரூபா கான்ட்ராக்டில் ஈசிஆர் பங்களாவில் தங்கியிருக்கார். இவர் ஏதோ ஆட்சி மாற்றம், காட்சி மாற்றம், சமூக இந்த நபர் பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு டொனேஷன் கேட்குறாரு. கோடிக்கணக்கான ரூபா குவியுது. அதோட கோடிக்கணக்கை எடுத்துகிட்டு தலைமறை வாய் இப்போ தான் வெளியிலே வந்திருக்காரு. சார், அவரோட பேரில் எவ்வளோ ட்ரஸ்ட் இருக்குது, எவ்வளோ உதவிகள் செஞ்சுருக்காருன்னு சொல்லிட்டு மேடைக்கு மேடை நம்ம பார்த்து தானே சார் இருந்தோம். மேடை அந்த பூரா பெரிய தொழிலதிபர்கள் கொடுத்த டொனேஷன், எல்லாம் பெரும் தொழிலதிபர்கள் கொடுத்த டொனேஷன். அவர் ஒன்றும் செய்யலை. அதன் பிறகு நீங்கள் ஜல்லிக்கட்டில் இவரே பல்ட்டி அடித்ததுனால அந்த இளைஞர்கள் வெற்றி விட்டான். இவரை அரசு அழுத்தத்துக்கு பயந்து ஒளிந்து நடுங்கி கிடந்த ஒரு சாதாரண ஒரு பிறவி கோழைகள் இவர்களெல்லாம். நீ உண்மையான ராகவா லாரன்ஸாக இருந்தால் எங்கே யாரோட இன்னும் இருக்கணும்? மாணவர்களோடு இன்னும் இருக்கணும். பாதியிலேயே ஓடிப்போன நபர், பெரிய ஏதோ கொடை வள்ளல். உனக்கு எத்தனை கோடி டொனேஷன் வந்து இது வரைக்கும் சொல்லியிருக்கியா? பெரும் தொழிலதிபர்கள் கொடுத்த
அந்த தொகை எத்தனை கோடி இது வரைக்கும் சொல்லியிருக்கே இல்லை. எதுக்கு சார் அதை சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஆமாம், அவரே அமுத்திக்க வேண்டியதான், யாரும் சொல்ல வேண்டியதில்லை. அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா, அவரே திருடி வச்சுக்க வேண்டியதான். ஏன் சார் அப்படி மீன் பண்ணல சார்? இல்லை அப்படித்தான், அதுதான் நீங்கள் அப்படித்தான் ஏன் சார் சொல்லணும்? அவர் வந்த பணத்தெல்லாம் பெட்டியில் போட்டு ஒழிச்சு வச்சுக்கணும் சார், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சார். கேபிஒய் பாலாக்கும் நீங்க இப்படிதான் சார் சொன்னீங்க, கேபிஒய் பாலாவும் இப்படிதான் சொன்னாங்க. ஆமாம், இப்போ அந்த பர்சன் எங்க அப்படின்னே தெரியல. மக்களுக்கு போய் ஏதாவது நல்லது செய்யறது கூட இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் விமர்சனத்தினால அது ஸ்டாப் ஆகுற மாதிரி நீங்க உணரலையா? ஆமாம், இவர்கள்லாம் பெரிய காமராஜ் கக்கன் இல்லாத இடத்தை இவர்கள் தான் நிரப்புகிறார்கள். ஏமா விடுங்கம்மா, வேற கதைக்கு போங்கம்மா. பாரதி ராஜா அவரை இறந்துட்டாருல்ல, இப்போ திரை உலகமே இல்லை, அரசியல் பிரமுகர்கள் நண்பர்கள் எல்லாருமே சோகத்தில் இருக்கும்போது இன்னுமே நீங்க ஏன் சார் கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லைம்மா, நான் அவரை சில நிறைகளையும் சொல்லியிருக்கிறேன், சில குறைகளையும் சொல்லியிருக்கேன். நிறைகளை ஓட்டால் எழுதி வச்சுருப்பான், நிறைகளை நண்பர்களிடம் சொல்லுங்கள், குறைகளை எங்களிடம் சொல்லுங்கள், நாங்கள் திருத்திக் கொள்ளுகிறோம். ஓட்டல் எழுதி வச்சுருப்போம். அதனால தான் பாரதி ராஜாவுடைய நினைவுகளை பல இடங்களில் நான் சொல்லியிருக்கேன். கருத்தம்மா காலத்தில் அது ஒரு பெரிய சாட்சி. அலைகள் ஓய்வதில்லை. கார்த்தி ஒரு ஆச்சாரமான ஒரு பிராமின் இளைஞன். அதில் ராதா ஒரு ஃபிஷர்மேன் பொண்ணு. 2 பேரும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று அந்த சாதிகளை உடைத்தவர் பாரதிராஜன் சொல்லியிருக்கேன். பாலச்சந்தரை போன்ற மேட்டுக்குடி இயக்குநர்களிடமிருந்து சினிமாவை எங்கே தேனிக்கு எடுத்து கொண்டு போனவர் சொல்லியிருக்கேன். இதை விட வேறு என்னமா சொல்லணும்? அதுலேயே என்ன சொல்லியிருக்கேன்னா, தமிழச்சிகளை யாரை நடிகையாக்கலைன்னு சொல்லியிருக்கேன். ராதா, ராதிகா, ரஞ்சிதா, ரேகா, ரேவதி, இவர் யாருமே தமிழச்சிகளே இல்லை. இவரை இந்த நடிகளை தேடி எங்கே போகிறாரு? திருவனந்தபுரம் போகிறார். என் தேனியில் இல்லாத பெண்களா, கோவையில் இல்லாத பெண்களா சொல்லுங்கள்? கொங்கு மண்டலத்தில் இல்லாத பெண்களா, இல்லை திருநெல்வேலி பக்கம் இல்லாத பெண்களா, டெல்டாவில் இல்லாத பெண்களா? என் தமிழ்ச்சாதி பெண்களை விட்டு நீ எங்கே திருவனந்தபுரத்துக்கு போய் ராதாவை பிடிச்சிட்டு வர்றேன், ரேவதியை பிடிச்சிட்டு வர்றேன், ரஞ்சிதாவை பிடிச்சிட்டு வர்றேன், ரேகாவை பிடிச்சிட்டு வர்றேன். ஏயா என்னுடைய தமிழ்ச்சாதி என்ன பாவம் ஒன்றுச்சுன்னு கேட்டிருக்கேன். இது தவறா? இது தவறுனா கண்டிப்பாக தவறு தான். ஈழத்தமிழர்களுக்காக ராமேஸ்வரத்துக்கு போய் அத்தனை திரைப்பட நடிகர்களையும் ஒருங்கிணைத்து இந்த சத்தம் இலங்கைக்கு எட்ட வேண்டும் என்று பாரதி ராஜா செய்த அந்த ஈழத்தமிழர்களுடைய உணர்ச்சிகளை அப்படியே உருக்கி கொடுத்தவர் பாரதி ராஜா. பாராட்டியிருக்கேன். அங்கே கிடைச்ச நபர் தான் இந்த சைமன், அதையும் சொல்லியிருக்கேன். நெய்வேலிக்கு அத்தனை திரைப்படத்துறையும் கோடம்பாக்கத்தையே திரட்டி கொண்டு போய் மின்சாரம் மத்திய அரசு கொடுக்கக்கூடாது, மத்திய அரசு நிலக்கரி தோண்ட விட மாட்டேன், அதையும் பதிவு பண்ணியிருக்கேன். தேசிய விதை தூக்கி எறிந்தார், அதையும் பதிவு பண்ணியிருக்கேன். வேறு என்னம்மா சொல்லணும் சொல்லுங்கம்மா. கங்கை அமரன் அவர் எனக்கும் இளையராஜா அவர்களுக்கும் பிச்சை போட்டவரே அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உருக்கமாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. வைரமுத்து அவர்கள்லாம் அந்த அவரோட தோணியில் அந்த விஷயங்கள்லாம் டெலிவர் பண்ணும்போது இனிமேல் இந்த மாதிரியான ஒரு லெஜண்ட்ஸ்லாம் இனிமேல் நம்ம கூட இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்கு சார். இல்லை, அதாவது மாசேதுங்கு தான் சொல்லுவார், சிலருடைய மரணங்கள் மயிலிறகை விட லேசானது. சிலருடைய மரணங்கள் மயிலிறகில் எந்த கணமும் இருக்காது. சிலருடைய மரணங்கள் மழையை விட கனமானது, மழையை விட கனமான. மாசத்துக்கு சொல்லுவார். உண்மை இல்லை சார், எவ்வளோ பெரிய உண்மைகளை அந்த மாமனிதன் சொல்லிட்டு போயிருக்காரு. சிலருடைய மரணம் யாருக்குமே தெரியாது. ஆமாம் சார். சிலருடைய மரணங்கள் தாங்கிக்கவே அதுதான் எவ்வளோ பெரிய அருமையான வார்த்தை. நீங்கள் அதைத்தான் நாம் இப்போது நினைவுபடுத்த வேண்டி இருக்குது. அதாவது எம்ஜிஆருடைய திரைப்பட வாழ்க்கை முற்று பெறுகிற பொழுது அவர் சிஎம் ஆயிட்டார் 77. ஒரு பெரிய இடைவெளி வந்தது. அந்த இடைவெளியை நிரப்பியவர் நீங்கள் தேனியிலிருந்து வந்த சின்னச்சாமி தான். அதுதான் பாரதி ராஜா. அது வரைக்கும் நடிகர்களுடைய படத்தை தான் பார்த்துட்டு இருந்தான். எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன், இப்படி
அதற்கு பிறகுதான் இயக்குனருடைய படத்தை பார்க்க ஆரம்பித்தான். டேரக்டர்ஸுக்கு அதை உருவாக்கியவர் யார்? பாரதி. அது மறுக்கவும் முடியாது. தேசிய விருதை தூக்கி போட்டதுக்கு நான் தலைவணங்குறேன். எவ்வளவு நெஞ்சுரம் வேணும், தைரியம் வேணும். போயா, என் இனம் சாகுது, என்னுடைய இனம் அழிக்கப்படுகிறது, தேசியமாவது விருதாது, நீயே எடுத்துகிட்டு போயா. அவன் தமிழன் என்பதை அங்கே நெஞ்சுரத்தோடு நான் தமிழன்டா இப்படி பொதுவெளியில் சொன்னதை பாராட்டாமல் எந்த தமிழனும் இருக்க முடியாது. என் இனிய தமிழ் மக்களே அப்படின்ற அந்த ஒரு இது வந்து அடங்கி போச்சு அப்படின்னும் போது அது உண்மையாகவே அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. சார், இப்போது இந்த டைரக்டர் வந்து இவரோட இறப்புக்கு இன்னொரு காரணம் கூட அவரோட பையன் இறந்தது தான் ஒரு பெரிய மனதளவு. இல்லைம்மா, அதாவது அது ஒரு காரணம். அவருக்கு ஒரு நம்ம இது இந்த நேரத்தில் அதை பதிவு பண்ணக்கூடாது, சிறுமைப்படுத்துவதை. அவர் மது பழக்கம் அதிகமாக இருக்குது. அதுதான் அவருடைய மரணத்தை வேகமாக விரைவுபடுத்தியது. அதுதான் அவருடைய நண்பர்களாக ரொம்ப வேதனைப்பட்டு சொன்னது. அவர் மது பழக்கத்திலிருந்து அவர் மீளவே முடியலன்னு ரொம்ப ஒரு மாதிரி. இப்போ அவருடைய மகனை ஒரு பெரிய இயக்குனராகவோ பெரிய நடிகராகவோ ஒரு பெரிய இப்போது சந்திரசேகருக்கு அந்த பொறுப்பு இருந்தது. மகனை நடிகரை தாண்டி முதலமைச்சர் ஆகியிருக்கார். அதே பொறுப்பு பாரதி ராஜாவுக்கும் இருந்தது. பேதம் புதிதுன்னு படம் எடுத்து தமிழர்களை இந்த சாதி சமூக அடையாளங்களை மறக்க செய்தவர் பாரதி ராஜா என்பதும் வரலாற்று பதிவு. சார், இப்போ வரைக்கும் அது ஒரு மீமா கூட இருக்குது. நான் கரையேறிட்டேன், நீங்கள் இன்னும் ஏறலையே அப்படின்ற அந்த ஒரு டைலாக் இத்தனை வருஷம் தாண்டியும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் அது எடுத்து போயிருக்கு அப்படின்றத நம்ம இங்கே பதிவு பண்ணணும் சார். உண்மைதான் அது. அப்படி இருக்கும்பொழுது அந்த லெஜெண்டை நீங்கள் என்ன சார் சொல்லணும்னு நினைக்கிறீங்க கடைசியாக? இல்லைம்மா, பாரதி ராஜாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் திரைப்பட வரலாற்றை நீங்கள் திசை திருப்பியவர். எம்ஜிஆர் மரணத்துக்கு போராடிட்டு இருக்கார், பாரதி ராஜா வர சொல்கிறார். பாரதி ராஜா போகிறார், போன பிறகு சொல்கிறாரு இந்த திரைப்படம், ஏன்னா அவர் ரொம்ப திரைப்படத்தை நேசித்தவர் எம்ஜிஆர். திரைப்படம் தான் அவருக்கு அடையாளமே. இந்த திரைப்படத்தை அழிய விட்டுறாத, அழியாமல் பார்த்துக்கொள், உனக்கு நான் ஒரு ஸ்டுடியோ கட்டுவதற்கு ஒரு இடம் தர்றேன்னு. அதற்கு முன்பு எம்ஜிஆர் காலில் அம்பிகா, ராதா, சரசம்மா 3 பேரும், எந்த சேட்டா நீ மறிச்சு போயோ, நாங்களும் மறிச்சு போய். யார்? அம்பிகா, ராதா, சரசம்மா. அப்போது இந்த 3 பேர் எம்ஜிஆர் காலை பிடிச்சி அழுகிறாங்க. நீ இறந்தீனா நாங்களே செத்துருவோம் ஐயா, எங்களுக்கு ஏது அடையாளம், எந்த சேட்டா? அப்போ தான் எம்ஜிஆர் சொன்னாராம், இல்லை நீங்கள் உங்களுக்கு ஒரு அடையாளம் தர்றேன், அதுதான் ஏஆர்எஸ் கார்டன், அந்த ஸ்டுடியோ 5 ஏக்கர் எங்கே வடசலாத்தில் இருக்கா. திரைப்பட உலகம் அழிந்து போய் விடக்கூடாது, காப்பாற்றுங்க. பாரதிராஜா கூப்பிட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய இடம் கொடுத்தாரு. இன்றைக்கி அது 500 கோடிக்கு போகும். அரசு இடம், அது அரசு ஹவுசிங் போர்டு இடம். அது ஹவுசிங் போர்டு மினிஸ்டர் அப்போ திருநாவுக்கரசு. அதை A2P யாரோ ஒரு ஹோட்டல் நிர்வாகத்துக்கு 99 வருஷத்துக்கு மலிவான விலைக்கு கொடுத்தார். அப்போது இந்த கலைஞர்களை பொறுத்தவரை சொத்து காசை பாதுகாக்க தெரியாது, அதுவும் ஒரு காரணம். அந்த 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 காலத்தில் வேணா அப்படி இருக்கலாம், இந்த காலத்தில் இருக்கிறவங்க இல்லை ரொம்ப விவரமாக இருக்காங்க நீங்கள் சொல்கிறீங்க. ஃபைன் சார், உண்மையாகவே ரொம்ப எல்லா விஷயமும் ரொம்ப அழகாக ஷேர் பண்ணிங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.